எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ வீட்டில் வந்து நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். நம்ம சூடான ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஈவினிங் டீ டைமுக்கு உடனே நம்ம வந்து அந்த சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற ஸ்நாக் வந்து நீங்கள் நல்லா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும்போது அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வாயில் போடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பொரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பொரி செய்ய ஒரு டீப்பான பேன் எடுத்து சூடாக்கி 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் உருகுனதும் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. பொட்டுக்கடலை வரப்படும் போதே வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் செய்யும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான 1 கப் பொரியை இது கூட சேர்த்துக்கலாம். பொரியிலேயே அரிசி பொரி, நெல்லு பொரின்னு 2 வெரைட்டி இருக்கு. நீங்க 2த்துல எது வேணா யூஸ் பண்ணி இந்த கார பொரியை செய்யலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு பொரி காரமாக பிடிக்கும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவ் ஹை ஃப்ளேமில் இருந்தால் மசாலா பொடி எல்லாம் கருகுன ஸ்மெல் வந்துடும். அதனால பார்த்து செய்யுங்க. 2-3 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கடைசியாக இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. காரமான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவையானப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அருமையான மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. செஞ்ச உடனே கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து கப்பில் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.